இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னையோட அந்த செல்வி கதை க்ளோஸ் தான். வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் காரியம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் சந்தோஷப்படு. வழக்கம் போல இதுவும் சொதப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் சொதப்பாது, நீ பேசாம இரு. டேய் திரு, இவளுக்கு உடம்புக்கு வர முடியல, நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. அம்மா, அதான் செல்வியே தைரியமா இருக்கால, ஒன்னும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. வயர் அருந்து கிடக்கிறத அந்த செல்வி பார்த்து உஷாராயிட்டா என்ன பண்றது? ஏய், ஆரம்பத்துல இருந்து அபசகுணமாவே பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த செல்வி தெப்ப குளத்துல காலடி எடுத்து வச்சதும் அவளை அப்படியே கரண்ட் அடிச்சு தூக்கி வீசிரும், அவ்வளவுதான். நீ பேசாம இரு. செல்வி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. செல்வி, பாத்து. செல்வி, 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 செல்விமா, செல்வி, செல்விமா, செல்வி, என்னாச்சு? செல்வி, செல்வி, ஐயே, ஐயோ, என்னம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா? செல்வி, செல்வி, மடியம்மா, கண்ணு தரமா தரமா. செல்வி, இங்க தண்ணி எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க. டேய் பாலா, தண்ணி கொண்டு வாடா. உடம்பெல்லாம் கொதிக்குதுங்க. செல்வி, செல்விமா, எழுந்திருமா. சீக்கிரம் கொண்டு வாங்க. செல்விமா, இங்க பாரு. செல்விமா, செல்விமா, இங்க பாரு. செல்வி, என்னம்மா ஆச்சு? செல்வி, இங்க பாரு. ஏய் செல்விமா. ஐயோ செல்வி, 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 ஐயோ, என்னடி ஓ புருஷன் ஓடுறாரு தண்ணி எடுக்க? ஐயோ, அவர் மேல ஷாக் அடிச்சிட போதுரி. அம்மா, ஐயோ, என் புருஷன். ஐயோ, கொடுத்து எடுக்கிறாரு. போ சீக்கிரம் போ, மெயின் ஆஃப் பண்ணு. சரி போடி. அத்தை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? கீர்த்தி, உனக்கு ஒண்ணு இல்லையே? நீமா வந்து ஏன் கையை பிடிச்ச? என்னடி என்னடி நீ என் பொண்ணுல? உனக்கு ஷாக் அடிச்சதுனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? உன் அம்மாவால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் உன்னை காப்பாத்த ஓடி வந்தேன். உன்னை தொட்டு எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. கீர்த்தி, என்ன இது? எதுக்கு நீங்க வந்த? சுவிட்ச் போர்ட்ல எதுக்கு கை வச்ச? அது வந்துங்க, அது வந்து ரெண்டு பேரும் அங்கதானே இருந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்தீங்க? தேவையில்லாம எதுக்கு போர்ட்ல கை வைக்கணும்? அது அது வந்து மாப்ள, உங்களை காப்பாத்ததான் மாப்ள என் பொண்ணு சுவிட்ச் போர்ட்ல கைய வச்சா. என்ன உளறீங்க? என்ன எதுக்கு காப்பாத்தணும்? எனக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, அது அங்க தண்ணி எடுக்க போனீங்களா,
நீங்க அந்த தண்ணி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஷாக் அடிச்சிருக்கோங்க. ஷாக் அடிச்சிருக்குமா? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னங்க அது அந்த தெப்ப குளத்துல தண்ணியில கரண்ட் ஒயர் அறுந்து கிடந்துச்சு. அதான் நீங்க கரெக்டா போனப்போ தண்ணி எடுக்க போனீங்களா? அப்போ நீங்க அதுல காலை வச்சிருந்தீங்கன்னா ஷாக் அடிச்சு உயிர் போயிருக்கும்.